வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். டிஃப்ரெண்ட்டாக ஊறுகாய் பண்ண போகிறேன். பார்க்கலாம். கத்திரிக்காய் ஊறுகாய். இதை நீங்கள் எங்கேயுமே கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. சூப்பராக இருக்கும். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய், சாம்பார் தூள், பெருங்காயம். இது என்னன்னு தெரியும், நான் ஒவ்வொரு தடவையும் என்னோடய வீடியோவில் சொல்கிறது தான். குடம் புளி. ஓகே, இதை ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருங்க. இது கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நாட்டு சக்கரை டேஸ்ட்டுக்காக போடுறது, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய். எப்போயும் போல் ஊற வைக்கிற நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், மஞ்சள், உப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதில் இருக்கணும். அப்போ தான் இதில் இருக்க மருந்தெல்லாம் போகும். இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காயில் மேலே இருக்கிற இந்த தோலை எடுத்துடணும் இல்லைங்களா. இதுக்கு மேலே இருக்க இந்த காம்பை தயவுசெய்து எடுத்துருங்க. முதல்ல எங்கள் அம்மா சமைக்கும் போது அப்படியே தான் போட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா இதில் தான் மருந்தே அடிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மருந்து இந்த கத்திரிக்காயில் அடிக்கிறாங்கன்னு. இதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் போய்டும் மருந்து. அதுக்கு மேலே மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டீங்க. அப்படி பாருங்கள், குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணால் நல்லா வதங்கணும். எண்ணெயில் இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும், குட்டி குட்டியாக. நல்லெண்ணெய் ஊற்றணும், கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஊறுகாய் இல்லையா, அதனால். இப்போ இதை அப்படியே போட வேண்டியதுதான். நல்லா சுண்ட வதங்கணும். பெருங்காயத்தூள், பாருங்க எவ்வளோ சூப்பராக வதங்கிடுச்சுங்க. ஊறுகாய்க்கு பதம் ரெடி ஆயாச்சு. இதுக்கு மேலே குடம் புளியை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்ற வேண்டியது தான். குடம்புளியை ஊற்ற போகிறேன். நல்லா மிக்சியில் அடிச்சிடணும். உப்பு, ஏன்னா கத்திரிக்காய்னால உப்பும் புளியும் கொஞ்சம் இழுக்க தான் செய்யும். கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஒரு வாரம் நாள் நல்லா சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி போட போகிறேன். ஏன் நான் தனித்தனியாக மஞ்சள், சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போடலை அப்படின்னா, சாம்பார் பொடியிலே எல்லாமே இருக்கிறதுனால நான் இதை அப்படியே போட்டுடுறேன். இந்த சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுங்கிற லிங்க்கும் உங்களுக்கு இதில் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நாட்டு சக்கரை 2 டீஸ்பூன் போடுப்பேன். ரெடி ஆயாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.